வணக்கம் my dear friends. Fine my dear friends. நாம இப்போ important class of circuits பார்க்க போறோம். ரொம்ப important class of circuits in sequential logic circuits. The name of the circuit is counter. counterனா என்ன பண்ண போகுது? count பண்ண போகுது. counterனா என்ன? 0 to 9 அப்படின்னு வச்சுக்கோங்க. 0 1 2 3 இப்படி பண்றதுக்கு பேர் தான் counting. of course இது டெசிமல்ல நான் சொன்னேன், பைனரியில பண்ணணும்னு சொன்னா பைனரியில கவுண்ட் பண்ணும். ஓகேவா? தான் கவுண்டர். ஸோ பைனரியில கவுண்ட் பண்றது தான் கவுண்டர். நம்ம இதை எப்படி டிசைன் பண்ண போறோம்? பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் வச்சு டிசைன் பண்ண போறோம். இஸ் இட் கிளியர்? அதான் இன்னைக்கு கிளாஸோட டாஸ்க். பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் என்ன போன கிளாஸ்ல தான் பார்த்தோம். 4 ஃபிளிப் ஃப்ளாப் பார்த்தோம். எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப், டி ஃபிளிப் ஃப்ளாப், ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப், டி ஃபிளிப் ஃப்ளாப். இந்த 4 தான் பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ். ஓகே, என்ன பண்ணோம் இந்த 4 ஃபிளிப் ஃப்ளாப்? இந்த 4 ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக் டேபிள் பார்த்தோம், எக்ஸைடேஷன் டேபிள்னு ஒன்று பார்த்தோம். கரெக்டா? இதை வச்சு நம்ம இப்போ கவுண்டர் டிசைன் பண்ண போறோம். கொஞ்சம் ரொம்ப பிரீஃபா என்னெல்லாம் இது பண்ண போகுது அப்படின்றது. எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் என்ன பண்ணும்? எஸ்னா செட்டு, ஆர்னா ரீசெட்டு. ஸோ எஸ் 1 கொடுத்தா ஃபிளிப் ஃப்ளாப் செட் ஆகிடும், அவுட்புட் Q 1 ஆகிடும். ரீசெட் கொடுத்துட்டா அவுட்புட் Q 0 ஆகிடும். அதுதான் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். டி ஃபிளிப் ஃப்ளாப்ங்கிறது டியில் என்ன இருக்கோ அது அப்படியே அவுட்புட்டாக தரும். டின்ற இன்புட்ல என்ன கொடுக்குறோமோ அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே அவுட்புட்ல தரும். அதுதான் டி ஃபிளிப் ஃப்ளாப். ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது சேம் as எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். இது ஜே இஸ் நத்திங் பட் யுவர் செட் அண்ட் கே இஸ் நத்திங் பட் யுவர் ரீசெட். எஸ்ஆர்ல S is equal to R is equal to 1. In the condition is invalid. But JK flip-flop la it overcomes the condition J is equal to K is equal to 1. It is okay here, it is invalid here. Okay. And toggle flip-flop, as long as T is 1, the output changes from 1 to 0 or 0 to 1. That is your toggle flip-flop. Toggle மாறுறது. ஓகேவா? இந்த 4 flip-flop தான் நான் இப்போ சொன்னதெல்லாம் கேரக்டரிஸ்டிக் டேபிள். ஓகே, ஸோ அந்த 4 ஃபிளிப் ஃப்ளாப் தான் பில்டிங் பிளாக், பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ். ஸோ அந்த 4த்தை நாம யூஸ் பண்ணி, 4த்துல ஏதாவது ஒன்றத்தை யூஸ் பண்ணி, இல்லை 4த்தையுமே கூட யூஸ் பண்ணி நாம கவுண்டர் டிசைன் பண்ண போறோம். இஸ் இட் கிளியர்? ஃபைன். கவுண்டிங்னா என்ன? ஆஸ் ஐ செட், let us take 2-bit story. Say Q flip flop output Q தானே, அதனால Q எடுத்துக்கிறேன். ஒரு 2 பிட்னு சொல்லும்போது Q0 Q1 இப்படி எடுத்துக்கலாமா? 2 பிட் will have 4 combinations 0 0 0 1 1 0 1 1. இது எப்படி தானே கவுண்ட் ஆகும்? இதான் 0 1 2 3. So 2 bits can count from 0 to 3. Okay, 0 0 0 1 1 0 1 1. என்னது? எப்படி இதை கொண்டு வரது flip flop வச்சு? ஃபைன், இதை பாருங்க. Q0 is changing for every count. கொஞ்சம் இது ஊத்து கவனிங்க. Q0 is changing for every count. எல்லா கவுண்ட்டுக்குமே Q0 சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. பட் Q1 அப்படி சேஞ்ச் ஆகலை. Q1 கொஞ்சம் வெயிட் பண்ணுது. எதுக்கு வெயிட் பண்ணுது? Q0 மாறும்போது Q1 மாற மாட்டேங்குது. பட் Q1 சேஞ்ச் ஆகுது, அதுவும் பீரியாடிக்காக தான் இருக்கு. Q1 has a strategy to change at important location of Q0 change. அப்படிதானே பார்த்தா அப்படி தெரியுது. Can we elaborate on it? பார்ப்போம். As long as Q0 is changing from 0 to 1, Q1 remains the same. But when Q0 changes from 1 to 0, Q1 changes. சொல்லலாமா எப்படி? Interpretation is up to the individual. But what I interpret now along with you is that when Q0 is making a transition from 0 to 1, Q1 remains the same. But when Q0 is changing from 1 to 0, Q1 changes. Looking at this, it is fantastic, right? But let me tell you one thing before I further proceed further. Listen to me, my dear friends, very carefully. To design a counter using flip-flop, there is a formal procedure. I'm not going to deal with the formal procedure straight away.
நான் உடனே இப்போ பண்ண போகிறது இல்லை, பட் அடுத்த செக்மெண்ட்டில் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம லாஜிக் பிஹைண்ட் கவுண்டிங் ஆப்ரேஷன், logic behind or a mechanism to understand the flip-flops better அப்படி கூட வச்சுக்கலாம். Once again I repeat, there is a formal procedure for counter design using flip-flops. We are not dealing with it right now. We are not dealing with it. Rather, we are dealing with the mechanism to understand the logic behind counter, and also this can be taken as an opportunity to understand the flip-flops better. Okay, that we make it categorically clear. சரி, இப்படிதான் counting operation, இப்படிதான் count ஆகுது. இதை நம்ம கொண்டு வர போறோம். Q not changing for every count, but Q1 it is not changing for every count. Rather, when Q not is making a transition from 1 to 0, Q1 is making a change. Let us extend it to 3-bit so that we'll understand it better. We'll make it for 3-bit Q0, Q1, Q3. Q0, Q1, Q2. So this is 3-bit, right? This is 3-bit. I'll write the binary combinations of 3 bits. 0, 0, 0, 0, 0, 0, 1, 0, 1, 0, 0, 1, 1, 1, 0, 0, 1, 0, 1, 1, 1, 0, 1, 1, 1. So this is your binary combination. 3 bits will have 8 combinations. 8 combinations. That is what we are seeing here. அப்படிதானே? இங்கேயும் பாருங்க, அதே ஸ்டோரி தான் வரப்போகுது. Q0 changing from 0 to 1, Q1 remains same. But Q0 changing from 1 to 0, Q1 is changing. Again, Q0 changing from 0 to 1, Q1 same. But Q0 changing from 1 to 0, Q1 changes. So Q0 changing from 0 to 1, Q1 same. Q0 changing from 1 to 0, Q1 changes. There is a pattern, right? Yes. Coming back to, this is LSB. This is MSB. We can take it as next adjacent bit. LSB ல இருந்து next adjacent bit னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஸ்டோரி தான் இங்கே வருதான்னு பாருங்க. Q1 changing from 0 to 1, Q2 remains same. But when Q1 changes from 1 to 0, Q2 changes. See, there is a pattern. Understood, right? So Q0 எல்லா கவுண்ட்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு கவுண்ட்டுக்கும் Q0 மாறிக்கிட்டே இருக்கு. But next adjacent bit till MSB என்ன பண்ணுது தெரியுமா? Q0 எப்போ 1 to 0 transition பண்ணுதோ அப்பதான் சேஞ்ச் ஆகுது. ரைட்? இதை மனசுல வச்சுக்கோங்க. Do not react immediately. We'll go to the design of counter using flip-flops. Okay. As you see, the basic building blocks are shown. அழிக்காம விட்டுருக்கு. செட் ஆனா Q1 ஆகும், ரீசெட் ஆனா Q0 ஆகும். செட் ஆனா J செட் ஆனா Q1 ஆகும், K வந்தா Q0 ஆகும். D flip flop இருக்கிற அவுட்புட் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தரும். T flip flop டாகிள் ஆகும். டாகிள்னா என்ன அர்த்தம்? Q 0 இருந்தா Q plus 1 ஆகும். Q 1 இருந்தா Q plus 0 ஆகும். Present state, next state. டாகிள் ஆகும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதானே பார்த்துட்டு இருந்தோம். Q0 சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. என்ன அர்த்தம்? Q0 சேஞ்ச் ஆகுதுன்னா 0ல இருந்து 1 ஆகுது, 1ல இருந்து 0 ஆகுது. நேச்சுரலி அதுதானே டாகிள். ஸோ நேச்சுரல் சாய்ஸ் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் என்ன? ஒரு கவுண்டர் டிசைன் பண்றதுக்கு டாகிள் ஃபிளிப் ஃப்ளாப், ரைட்? டாகிள் ஃபிளிப் ஃப்ளாப் தான் ஒரு வாட்டியும் T இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் மாறிக்கிட்டே இருக்கும், அவுட்புட் டாகிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ நேச்சுரல் சாய்ஸ் T ஃபிளிப் ஃப்ளாப், ரைட்? திருப்பி நான் முன்னாடி சொன்னது திருப்பி சொல்ல போறேன். ஃபார்மல் ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம ஃபார்மல் ப்ரொசீஜர் இப்போ பார்க்கல. ஓகேவா? ஃபைன். ஸோ டாகிள் ஃபிளிப் ஃப்ளாப் கம்ஸ் அஸ் அ நேச்சுரல் சாய்ஸ். These sections are very important to understand. Digital logic circuits, sequential circuits நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So keep listening, my dear friends. Keep listening. Okay. So T flip flop becomes a natural choice in the design of counter. We'll see that. Okay. To help us in our procedure, we'll write the counting sequence again. 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1
100 101 110 111 இது ஓரமா அப்படியே இருக்கட்டும். சரியா, அது ஓரமா அப்படியே இருக்கட்டும். நாம இப்போ டாகிள் ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துக்க போறோம். டாகிள் ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துக்க போறோம். T இதுதான் clock. We'll take it as positive edge clock. Positive edge clock. This is going to be your Q. This is going to be a Q bar. Okay. Q bar. Okay. T வந்து நான் இப்போ 1 தர போறேன். T வந்து நான் இப்போ 1 தர போறேன். T flip flop என்ன பண்ணும்? அதை நான் கொஞ்சம் எழுதிடுவா. T flip flop என்ன பண்ணும்? T flip flop என்ன பண்ண போகுது? நான் இங்க எழுதிடுறேன் பாருங்க. Characteristic table of T flip flop. T Q Q plus 0 0 0 1 1 0 1 1. Okay. When T is going to be 0, your present state and next state will not be changed. But when T is 1, present state 0 இருந்தா 1 ஆகும், 1 இருந்தா 0 ஆகும். இதான் T flip flop. Right? So நான் T1 கொடுத்துட்டேன். Q என்ன ஆகும்? டாகிள் ஆகும். அதான் Q நாட்டுங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் T1 இருக்கிறதுனால ஒவ்வொரு வாட்டியும் கிளாக் வரும்போதெல்லாம் Q டாகிள் ஆகிட்டே இருக்கும். அதான் மீனிங். ஸோ நான் அதை எடுத்து இப்போ Q0 அப்படின்னு வெளியில சொல்ல போறேன். Q0 அப்படின்னு வெளில சொல்ல போறேன். சரியா, அதை நான் இங்க எழுதுறேன் பாருங்க. கிளாக். இப்போ கிளாக்கை டிசைன் பண்றோம். கிளாக் தான் நம்மளுக்கு தெரியுமே. லெட் அஸ் அஸ்யூம் முதல்ல 0வா இருக்கு. பீரியாடிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். 3 4 5 will bring the clock down so that it not disturbs the clock down. So this is your clock. முதல்ல 0 இதுதான் clock. பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட்னு சொல்லி இருக்கிறதுனால 0 to 1 டிரான்சிஷன்ல ஈவென்ட்ஸை மார்க் பண்ணி வைங்க. சேஞ்சஸ்லாம் அங்கதான் நடக்க போகுது. ஓகே, சேஞ்சஸ்லாம் அங்கதான் நடக்க போகுது. அதான் பாசிட்டிவ் 0 to 1 டிரான்சிஷன். இதான் கிளாக். பீரியாடிக் பல்ஸ். ஃபைன். ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிள் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். we are very familiar with the toggle flip flop, so don't worry. ஸோ பாருங்க, கிளாக் கொடுத்தாச்சு. T1 இருக்கு, அதனால Q டாகிள் ஆகிட்டே இருக்க போகுது. Q டாகிள் ஆகிட்டே இருக்கிறத நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோமா? இதுதான் Q நாட். சரியா, as long as 0 to 1 டிரான்சிஷன் வரும்போது T1 இருக்கிறதுனால Q மாறும். இனிஷியலா 0ன்னு அச்சீவ் பண்ணிக்கோங்க. T0 to 1 மாறிடுச்சு, அப்போ மாறும். It will keep on sailing in the same boat. நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ல மாறாது. திருப்பி பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் வர வரைக்கும் இது அப்படியே இருக்கும். பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் திருப்பி கிளாக் 0 to 1 வரும்போது டாகிள் ஃபிளிப் ஃப்ளாப் 1ல இருந்து 0 வந்துடும். டாகிள் ஆயிடுச்சு. திருப்பி அப்படியே கண்டினியூ வருது. திருப்பி பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ல மாறப்போகுது. திருப்பி அப்படியே கண்டினியூ ஆகும். திருப்பி பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ல மாறும். திருப்பி கண்டினியூ ஆகும். திருப்பி பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ல மாறும். திருப்பி கண்டினியூ ஆகும். திருப்பி பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ல மாறும். திருப்பி கண்டினியூ ஆகும். பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ல மாறும். திருப்பி கண்டினியூ ஆகும். பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ல மாறும். இதுதான் Q0. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் கிளாக் வரும்போது தன்னோட ஸ்டேட்டை 0ல இருந்து 1 ஆக்குது. திருப்பி 1ல இருந்து 0 ஆக்குது. திருப்பி 0ல இருந்து 1 ஆக்குது. திருப்பி 1ல இருந்து 0 ஆக்குது. திருப்பி 0ல இருந்து 1 ஆக்குது. அப்படியே மாத்திக்கிட்டே போகுது. Is it clear? So this is what happening with Q0. For every count 0 1 2 3 4 5 6 7, for every count what happened, it is changing, keeping on changing Q0. Is it clear? Fine. Q0 அக்கௌண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? Q1க்கு வரலாம். ஸோ எத்தனை பிட்ஸ் இருக்கோ அத்தனை ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, எத்தனை பிட்ஸ் இருக்கோ அத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணணும். இதுதான் Q0. நான் இன்னொரு ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ண போறேன். T ஃபிளிப் ஃப்ளாப். அகைன் Q
Q bar, Q bar. So T1 கொடுக்கணும் இல்லையா, அப்பதான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் வரும். ஸோ அதே 1 எடுத்து தூக்கி இங்க கொடுத்துருங்க, அதே 1 எடுத்து தூக்கி இங்க கொடுத்துருங்க. Is it clear? T is going to be 1. T is going to be 1. So changes are expected. T is going to be 1 always. For this flip-flop also. I'm not changing anything here, so don't worry. T is going to be 1 there. Okay, fine. இதுவும் positive edge triggered clock. நம்ம என்ன அதுல இன்டர்பிரேட் பண்ணி வச்சிருந்தோம், என்ன இன்டர்பிரேட் பண்ணி வச்சிருந்தோம்? Q0 0 to 1 டிரான்சிஷன் நடக்கும்போது Q1 ஒண்ணுமே ஆகல. Q0 1 to 0 டிரான்சிஷன் நடக்கும்போது மாறிடுச்சு. 1 to 0 டிரான்ஸ்மிஷன், 1 to 0 டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா என்ன? Q0 1 to 0 டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது மாறுது. Q0 1 to 0 டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது மாறுது. கரெக்டா? Q0 1 to 0 டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது மாறுதுன்னா எந்த சிக்னல் இது இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்? எந்த சிக்னல் இது இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும் மாறுறதுக்கு? T கான்ஸ்டன்டா 1 தான் இருக்கு. ஸோ கிளாக் தான் அதை போய் மாத்தணும். கரெக்டா? கிளாக் தான் மாத்தணும், கிளாக் தான் மாத்தணும். பட் கிளாக் வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் கிளாக். நல்லா கவனிங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது முக்கியமான இடம். T ஆல்வேஸ் 1. ஸோ T போய் அதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணல. T ஆல்வேஸ் 1. அஃப்கோர்ஸ் T இஸ் தேர் ஃபார் டாகிள் நடக்கிறதுக்காக. பட் T கான்ஸ்டன்டா 1 தான் கொடுத்துருக்கோம். T வந்து அந்த இடத்த ஓபன் பண்ணி விட்டுருச்சு, நீங்க மாறிக்கோங்க அப்படின்னு ஓபன் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இது போய் எதை மாத்துது, எந்த இன்ஸ்டான்சியேஷன் போய் அதை மாத்துதுன்னு சொன்னா கிளாக் தான் போய் மாத்துது. கிளாக் எப்படி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்? பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். பட் இங்க 1 to 0 போறது Q0, அது நெகட்டிவ் எட்ஜ். கரெக்டா? நெகட்டிவ் எட்ஜ். இப்போ எனக்கு பாசிட்டிவ் எட்ஜ் கிளாக்ல எப்படி நெகட்டிவ் எட்ஜை போய் கொடுக்கறது? முடியாது. அதனால ஒரு சின்னதா ஒரு 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 ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். என்ன தெரியுமா? Q வந்து 1 to 0 டிரான்ஸ்மிஷன், பட் எனக்கு இங்க 0 to 1 டிரான்ஸ்மிஷன் வேணும். அப்போ Q1 to 0 டிரான்சிஷன் Q1 to 0 டிரான்சிஷன் நடக்குதுன்னா Q bar 0 to 1 டிரான்சிஷன் நடக்கிறது அர்த்தம். கரெக்டா? Q1 to 0 டிரான்சிஷன் நடக்குதுன்னு சொன்னா Q bar 0 to 1 டிரான்சிஷன் நடக்கிறதா அர்த்தம். Q barங்கிறது ஆப்போசிட், காம்ப்ளிமெண்ட். கரெக்டா? அதனால Q bar எடுத்துட்டு போய் கிளாக்ல கொடுக்க போறேன். Q bar எடுத்துட்டு போய் கிளாக்ல கொடுக்க போறேன். இந்த கிளாக்கே அங்க தரல, இத கிளாக்கா கொடுக்க போறேன், இத கிளாக்கா கொடுக்க போறேன். அப்ப என்ன ஆகும் பாருங்க. இப்போ அப்ப என்ன ஆகும்? நான் இப்போ Q1க்கு வரைய போறேன். பாருங்க, நான் இப்போ Q1க்கு வரைய போறேன். சோ எங்கெல்லாம் 1 to 0 டிரான்சிஷன் நடக்குதோ அங்கெல்லாம் அது வரைக்கும் பேசாம இருக்கும். 0 கான்ஸ்டன்டா இருக்கும். 0 to 1ல ஒண்ணும் நடக்காது. 1 to 0வா சேஞ்ச் ஆயிடுச்சு. 0 to 1 சேஞ்ச் ஆகாது. 1 to 0வா சேஞ்ச் ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆகாது. 1 to 0வா சேஞ்ச் ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆகாது. 1 to 0வா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் Q1, இதுதான் Q1. Got it my dear friends? Got it? Is it clear? Fine, looking good, right? So what is the place which is left? Place which is left is for Q2. Where is Q2? Yes, it is one other flip-flop wherein you have 3-bit counter. So we need to use 3 flip-flops. T, Q, Q bar. Got it? Fine. So T again taken and given to T. T is always 1. So this is our Q2. This is our Q2. Again a positive edge triggered clock. Same mechanism, right? 1 to 0 transmission நடக்கும்போது பண்ணணும், transition நடக்கும்போது பண்ணணும். So Q0 கொண்டு வந்து இங்க கொடுத்துருங்க. Same clock வரைவா இங்க, Q2 transition வரைவா இங்க பாருங்க. It is going to be 0. Whenever Q1 is making a transition from 1 to 0, it changes. 1 to 0, it is going to change. That's it. That's it. You got it. உங்களுக்கு வேணும்னா நல்லா கிளியரா தெரியணும்னா பாக்கி இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். இந்த டிரான்சிஷன் மட்டும் நல்லா தெரியும். ஃபிகர் சின்னதா வரைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு மேபி இன்கன்வீனியன்ட்டா தெரியலாம். நான் அந்த கிளாக் டிரான்சிஷனை கூட அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் காட்டுறதுக்காக வேண்டி
பாக்கி இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிடுறேன் பாருங்க. சரியா? ஸோ என்ன ஆகுது பாருங்க, கிளாக்கு இப்படி மாறி இருக்கு. டிரான்சிஷன்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி மாறி இருக்கு. இப்போ இதை நல்லா புரிய வைக்கணும்னு சொன்னா நான் அந்த டிரான்சிஷன்ஸை நம்பரால் டினோட் பண்ண போறேன். எப்படி? நல்லா கவனிங்க. முதல்ல இருக்கிறது 0 0 0. கரெக்டா? கரெக்டா? இங்க 1, இங்க 0, இங்க 0, இங்க 0 1 0. எல்லா கிளாக்லயும் பாக்குறேன். பாத்தீங்களா? 1 1 0 0 0 1 1 0 1 0 1 1 1 1 1 0 0 0. எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சா? இப்போ அந்த கிளாக் லைன்லாம் போட்டுக்கலாம். எல்லா கிளாக் லைனுக்கு நடுவில் நாம சிக்னலை ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். Is it clear? 0 0 0 0 0 0 0 0 1 Q bar அந்த பக்கம் எழுதியிருக்கோம். 0 0 1 0 0 1 0 1 0 0 1 0 0 1 1 0 1 1 1 0 0 1 0 0 1 0 1 1 0 1 1 1 0 1 1 0 1 1 1 1 1 1. Got it? What we have done here? We have done something which is counting. Increment பண்ணிட்டே போகுது ஒண்ணு ஒண்ணா. Up counter using toggle flip flop. So what we have done here? We have designed a up counter using toggle flip flop. Nothing to be surprised here because நம்ம அங்க என்ன நடந்ததோ அதுதான் இங்க பண்ணோம். அதனால கிளாக் அப்படிதான் வரணும். அந்த டிரான்சிஷன்ஸ், சிக்னல் டிரான்சிஷன்ஸ் அந்த மாதிரி தான் வரணும். ஏன்னா அங்க இருக்கிறத பார்த்து தானே இன்டர்பிரேட் பண்ணோம். Q0 எப்பெல்லாம் 1 to 0 மாறுதோ, எப்பெல்லாம் least significant bit 1 to 0 மாறுதோ, அப்பெல்லாம் next adjacent most significant bit மாறுது. கரெக்டா? அதுதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். Q வந்து 1 to 0 மாறுதுன்னா அப்ப Q bar 0 to 1 மாறணும் அப்படிதான் அர்த்தம். அதனால Q bar கொண்டு தந்தோம். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நல்லா கவனிங்க. நாம என்ன பண்ணிருக்கோம்? கிளாக்க எல்லாத்துக்கும் தரல. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான் கிளாக் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு மட்டும் தான் கிளாக் கொடுத்துருக்கோம். அதனாலதான் அதுதான் அடிக்கடி டிரான்சிஷன் பண்ணுது. பாக்கி இதுக்கெல்லாம் இதோட அவுட்புட் எடுத்து கிளாக்கா கொடுத்துருக்கோம். ஸோ கிளாக் is triggering all the flip flops simultaneously. So this circuit cannot be called as a synchronous circuit. So we have to give a separate name to it. So this circuit is called not Sada counter but asynchronous counter. Asynchronous counter. இதுக்கு பேரு asynchronous counter. Is it clear my dear friends? Is it clear? இதுக்கு பேரு asynchronous counter. What do I indirectly mean? Synchronous counter னு ஒன்னு இருக்கு. அப்ப அப்படிதானே? ஆமா. கிளாக் எல்லாம் மொத்தமா ஒரே நேரத்துல ஒரே கிளாக் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தா, எல்லாருக்கும் ஒரே நேரத்துல கொடுத்தா அது synchronous counter. ஏன்னா கிளாக் தான் சின்க்ரோனைஸ் பண்ணுது ஹோல் மெக்கானிசமையும். ஸோ இது asynchronous counter. அப் வேற பண்ணுது இல்லையா? கவுண்ட் அப் வேற பண்ணுது. ஸோ அதை asynchronous அப் கவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப டவுன் கவுண்டர்னு ஒன்று இருக்கணுமே, கட்டாயமா டவுன் கவுண்டர்னு ஒன்று இருக்கணும்ல. என்ன பண்ணலாம்? டவுன் கவுண்டர் வேணும்னா அதுக்கு நம்ம திருப்பி இந்த வேலையை பண்ணணும். ஸ்லைட்டா இதுலயே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலே டவுன் கவுண்டர் வந்துடும். அது என்னன்னு பார்ப்போமா? டவுன் கவுண்டருக்கு அப்படின்னா இந்த டிரான்சிஷனை போடணும். ரைட்டா? எந்த டிரான்சிஷனை போடணும்? Q0, Q1, Q2. இந்த அப் கவுண்டர் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப் கவுண்டர் புரிஞ்சிருச்சு. இப்போ டவுன் கவுண்டருக்கு, டவுன் கவுண்டர்னா என்ன? 0 to 7 கவுண்ட் பண்ணா 3 பிட்டுக்கு 0 to 7. ஓகே. 16 பிட்டுக்கு 0 to 15. இப்படி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். when number of bits increase ஆக number of flip flops increase ஆகிட்டே போகும். n பிட்டுக்கு n number of flip flops வேணும். Okay, that is what the understanding is. Okay, fine. So this is up counter. அப்ப down counter என்ன? 7ல இருந்து 0 கவுண்ட் பண்ணும். 7ல இருந்து 0. அப்ப இப்படி எப்படி எழுதணும்? 7ல இருந்து 0 எழுதணும். அவ்வளவுதான். So Q0 சேம் நோட்டேஷன் எடுத்துக்கோங்க. Q1 0. So 1 1 1 1 1 0 1 0 1 1 0 0
1 0 1 1 0 1 0 0 0 1 0 0 0. இதுதான் டவுன் கவுண்டர். டவுன் கவுண்டர். இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? இங்கேயும் Q நாட் மாறிக்கிட்டே தான் இருக்கு பாருங்க. இங்கேயும் Q நாட் மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த Q நாட்டும் ஒன்று தான், இந்த Q நாட்டும் ஒன்று தான். ஸோ இது பிரச்சனையே கிடையாது. பட் Q1 எப்போ சேஞ்ச் ஆகுது? நீங்க நல்லா கவனிக்கணும். நெக்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட், மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் எப்படி சேஞ்ச் ஆகுது? when Q naught is making a transition from 1 to 0, it is not doing anything. When Q naught is making a transition from 1 to 0, it is not doing anything. When Q naught is making a transition from 1 to 0, it is same, constant. When Q naught is going to making a transition from 1 to 0, it is constant. But when Q naught is making a transition from 0 to 1, it is changing. When Q naught is making a transition from 0 to 1, it is changing. When Q naught is making a transition from 0 to 1, it is changing. இது அப்படியே அதுக்கு ஆப்போசிட் இல்ல முன்னாடி பார்த்ததுக்கு? ஆமா. Hold on, don't run into conclusion. Q2 வையும் பார்த்துடலாம். When Q1 is going to be changing from 1 to 0, this is remaining same. When Q1 is going to be changing from 1 to 0, this is remaining same. But when Q1 is changing from 0 to 1, Q2 changes. Q2 changes. It is changing from 0 to 1. 0 to 1 என்ன? இது பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் கிளாக். அப்ப 0 to 1 Q தான் சேஞ்சிங் from 0 to 1. நாம அது பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் கிளாக்கா இருக்கிறதுனால தான் நாம 1 to 0 டிரான்சிஷன் இருக்க Q பார் எடுத்து கொடுத்தோம் முன்னாடி. Q பார் எடுத்து கொடுத்தோம் முன்னாடி. பட் இங்க அப்படி இல்லையே, 1 to 0 டிரான்சிஷன் தானே. So same. So instead of taking Q bar and giving it to the clock, if you do a change such that you take Q and give us clock, the circuit will work as asynchronous down counter. Asynchronous down counter. Asynchronous down counter. Signal transition போடலாமா? பாருங்க. Signal transition போடலாம். This is your Q naught. The positive clock. So this will be helpful for us to understand better these dotted lines marking this 1 to 0 transition. This is Q naught. Okay. Q naught என்ன பண்ணுது? ஒவ்வொரு பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகருக்கும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். கரெக்ட்டா? ஒவ்வொரு பாசிட்டிவ் எட்ஜுக்கும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். Is it clear? So 1 change 1 change 1 change 1 change 1 change. So this is your Q naught. நாம இப்போ Q1 க்கு போடலாம். Q1 எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகும்? ஏன்னா பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் மாறும்போது சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டா? ஸோ எங்கெல்லாம் பாசிட்டிவ் எட்ஜ் Q naught மாறுதோ அங்கெல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ Q1 மாறிடுச்சு. ஓகேவா? We'll continue the discussion. கோடு கோணையா போட்டுட்டேன். I'll make it perfect. Yes, this is your Q2. Okay. Fine. What will happen now? எப்பெல்லாம் Q1 change ஆகுதோ positive transition, this will change. Got it my dear friends? இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்? நம்பரிங் பண்ண போறேன். பண்ணலாமா? 1 1 1 0 1 1 1 0 1 0 1 0 1 1 1 0 0 1 1 1 0
this is 0, sorry, 0 0 0 0. Got it? 1 1 1 1 1 1. இது q நாட் அந்த பக்கம் இருக்கு. ஓகே, அதனால நான் இப்படி சொல்றேன். 1 1 1 1 1 1 1 1 0 1 1 0 1 0 1 1 0 1 1 0 0 1 0 0 1 1 0 1 1 0 1 1 0 1 0 0 1 0 0 0 1 0 0 1 0 0 0 0 0 0. Got it? You have designed an asynchronous down counter using T flip-flop, which is a natural choice because for every T input, for every T1 equal to 1 and for every clock input, the output changes. Got it, my dear friends? இது formal procedure இல்ல, நான் திருப்பி சொல்றேன். இது formal procedure இல்ல. இது நம்ம based on the flip-flops and their characteristic table, we have come to a conclusion that T flip-flop would be a natural choice. அதனால நாம டிசைன் பண்ணோம். டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்டன்ட்டா என்ன வந்துச்சுன்னா asynchronous up counter and asynchronous down counter வந்துச்சு. ஏன் இது up counter down counter சொல்றோம்? Because it is counting up and counting down. ஏன் asynchronous சொல்றோம்? Clock is provided only to the first flip-flop and the output of the first flip-flop is taken and given as clock to the successive flip-flops. And moreover, since there is a delay, clock எல்லாத்துக்கும் கொடுக்காம ஒரு flip-flop propagation delayக்கு அப்புறம் தான் அடுத்தது சேஞ்ச் ஆகும் இல்லையா? அதனால இதை ரிப்பிள் கவுண்டர்னு சொல்லலாம். இதை ரிப்பிள் கவுண்டர்னு சொல்லலாம். இஸ் இட் கிளியர்? ஃபைன். இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு கவுண்டர் ஆபரேஷன்ல. நம்ம அதெல்லாம் அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாமா? ஓகே.